Hello friends, welcome back to my channel. நான் உங்கள் சிம்மா. நம்ம பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரை எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருந்தோம். டிசம்பர் 31ஆம் தேதி 2023 கிழமை நம்ம இங்கே வந்துட்டோம். இன்னைக்கு டே 2ல நம்ம இருக்கோம். ஜனவரி 1. உங்கள் அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஓகேங்களா? இந்த நாள் இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்ட்டு போக பார்க்கலாம் வாங்க. லெட்ஸ் கோ. தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய மொத்தம் 5 சேர்ந்து இருக்கிறது ஒரே இடத்துல தான் இருக்கு. தஞ்சாவூர் பேலஸு, சரஸ்வதி நூலகம், அப்புறம் தர்பார், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ட் கேலரி, இன்னும் ஒன்று டக்கு ஞாபகம் வரல. அப்படியே ஒவ்வொன்றா போக பார்த்துட்டே போகலாம் வாங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 100 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிறது மொபைலில். ஸோ நீங்கள் மொபைல் நம்ம எடுக்கிறதா 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. சரி வாங்க அப்படியே பார்த்துட்டே போகலாம். மொத்தம் 5 இடம் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஒன்று ஆர்ட் கேலரி, பெல் டவர், சங்கீத மஹால், அப்புறம் கைவினை பொருட்கள் கண்காட்சி, அப்புறம் சரஸ்வதி மஹால். இது 5த்துக்கும் சேர்த்து தான் 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் மொபைலில் ஃபோட்டோ எடுக்கிறதா இருந்தால் 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டைமிங் பார்த்தீங்கன்னா இப்போ ஹாட் மஹாலில் பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கே சரஸ்வதி நூலகம் இருக்கு இல்லையா, அது 10 மணிக்கு தான். இதை பார்த்துட்டு இங்கே ஒரு ரூம் கரெக்டாக இருக்கும். வாங்க போகலாம். இப்போ இங்கே பார்க்க போகிற நீங்கள் ராமரும் சீத்தையும் ஹனுமானையும் கொஞ்சம் பாருங்கள். ஒரு வேற லெவலில் இருக்குது இந்த சிற்பம். இது 19ஆம் நூற்றாண்டில் கண்டெடுக்கப்பட்டது. இங்கே இருக்கிற ஆஞ்சநேயரை பாருங்களேன். எங்கள் அப்பா என்ன மாதிரி இருக்காரு பாருங்களேன். வேற லெவலுங்க ஆஞ்சநேயர். ஜெய் ஸ்ரீராம்.
வெளியே போய் பேசலாம். உள்ள ஒரு அற்புதமான நடராஜர் சிலையை வந்து பொக்கிஷமாக உள்ளே வச்சுருக்காங்க. ஒவ்வொரு நடராஜரும் நீங்கள் பார்க்கும்பொழுது இதில் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு நடராஜரும் நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு நடனத்தில் அவர் இருக்கார். அந்த மேக்கிங் ஆஃப் ஸ்டைல் சொல்லுவோம்ல, அது ரொம்ப அழகாக நடராஜர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தாண்டவம் கோலத்தில் அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அதை இங்கே பார்க்க முடியும். ஒவ்வொரு வருஷங்கள் எப்போ இதெல்லாம் கிடச்சிது அப்படின்னு சொல்லி அதுவும் கீழே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அற்புதமான ஒரு இடமா இருக்கும். இதெல்லாம் போர்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இப்படி இருக்கும். ஆனால் பட் மஸ்ட் வாட்ச். வாங்க அடுத்து இப்போ நம்ம வந்து நாயக்கர் தர்பார் இந்த மண்டபத்தில் உள்ள பார்க்குறோம். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். வடிவேல் சார் வந்து ஆதவன் படத்தில் வந்து ஹவுரா பிரிட்ஜ் மேலே நின்றுக்கிட்டு ஹவுரா பிரிட்ஜ் எங்கே கேட்பார் இல்லையா, அந்த மாதிரி தான் இப்போ என் கதை இருந்தது. இப்போது நம்ம வந்து தஞ்சாவூர் பேலஸ்குள்ளேயே வந்துட்டு தஞ்சாவூர் பேலஸ் எங்கேன்னு தேடிட்டு இருந்தேன் விளாட்றோம். அப்புறம் இங்கே இருக்கவங்க தான் சொன்னாங்க, நீங்கள் இருக்கிறதாங்க தஞ்சாவூர் பேலஸ் அப்படின்னாங்க. அதை உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ நம்ம இருக்கிற இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பேலஸ். சரியா, அதில் தான் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாறி இருக்கு பாருங்களேன். வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவல். இங்கே பாருங்க, ஐயோ என்ன ஒரு கலைநயம், வேற மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரக்சர்லாம் வேற லெவலில் இருக்கு. அந்த ஆர்ட்டு, அந்த டிசைன்ஸு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். யாரும் மேலே ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போயிட்டு அங்கே போய் செல்ஃபி எடுத்து எடுத்துக்காதீங்க. ஏன்னா ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இடம் இதெல்லாம். வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்களேன். மேலே டைமிங் அந்த மணிகுண்டு மாதிரி இருக்கு பாருங்க, மேலே டைமிங் வேற லெவலில் இருக்கு. என்ன அழகு, என்ன ஒரு எப்படிலாம் அந்த காலத்துல யோசிச்சிருக்கானுங்க. அந்த கலைநயம் பாருங்க எப்படி இருந்திருக்குன்ட்டு. இங்க பாருங்க இந்த ஆர்ட் வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவல். ஓ மை காட். தலைக்கு மேல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பா என்ன மாதிரி பண்ணிருக்கானுங்க. ஐயோ, இந்த டைமிங் ரொம்ப அழகா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அந்த கிரிகாரம் ஓடல, பட் சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, ஒவ்வொருத்திலையும் ஒவ்வொரு கலைநயம் இருக்கு, ஒவ்வொரு அர்த்தமும் இருக்கு. நமக்கு இது தெரியல, பட் ஏன் இந்த இடத்துல இதை வச்சிருக்காங்கன்றது மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. ஏதோ வைக்கணுமேட்டு வச்சுட்டு யாரும் போக மாட்டாங்க அந்த காலத்துல. மிக முக்கியமான ஒரு காரணம் வந்திருக்கு. இங்க பாருங்க, இந்த மண்டபத்துல ஒவ்வொரு பகுதியுமே ஒண்ணு அழகு. இங்க பாருங்க, தலைக்கு மேல என்ன மாதிரி டெக்கரேஷன் பாருங்க. சூப்பர். வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவல். எனக்கு பார்க்க அந்த கடிகாரம் தான் ரொம்ப அழகா இருக்கு. இங்க இருக்க சிற்பங்கள் பாருங்க, மேல சுவாமி இருக்கு பாருங்க, என்ன அழகா பண்ணிருக்காங்கன்ட்டு. ஸோ இந்த இடத்துல இப்போ வந்து ஒரு மியூசியமா மாத்தி இது போல கண்டெடுக்கப்பட்ட அந்த சுவாமிகளை விக்கிரகத்தை வச்சு நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நரசிம்மர் பாருங்க, யோகா நரசிம்மர் வேற லெவல்ல இருக்காரு. ஆஞ்சநேயர் பாருங்க, பக்த ஆஞ்சநேயரா சூப்பரா உட்காந்துருக்க கையில கதையோட. உள்ளே உங்களுக்கு எல்லாமே காமிச்சிருப்பேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஒரு மகாராஜாவுடைய சிலையை ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. ராஜா சர்ஃபோஜி அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான இது பார்த்துருப்பீங்க. அங்கே இருக்கிற பொக்கிஷங்கள் அந்த காலத்தில் செஞ்ச இது எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. சரி, இப்போ இதுக்கப்புறம் நம்ம அடுத்தது மேலே அந்த டவர் மேலே அந்த கோபுரம் இருக்கு இல்லையா, அந்த கோபுரத்துக்கிட்ட தான் இப்போ நம்ம போய் பார்க்க போகிறோம். வேறு லெவலில் ஒர்த்தாக இருக்கும். இதுக்கு வழி இப்படி தான்.
மேலே போகலாம். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ், நம்ம படி ஏறி மேலே வந்தால் நான் என்னமோ அந்த கோபுரத்துலேருந்து மேலேருந்து கீழே பக்கம் நினச்சி வந்தால் இப்படி இருக்குது. அங்கே பாருங்கள், அந்த பெரிய ஒரு காம்பவுண்டு மாதிரி இருக்குல்ல, அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு வால். ஆனால் நம்ம கீழே இருந்து பார்க்கறச்சு அது வேறு மாதிரி இருக்குது. அது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம கீழே இருந்து பார்க்கறச்சு இப்படி இருக்குது. மேலே வந்தால் அது இருக்கிற இடமே தெரியல. சுற்றி பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. நமக்கு மேலே போகிறதுக்கு அனுமதி இல்லை. நம்ம இந்த கோபுரத்தை தான் நம்ம கீழே இருந்து பார்ப்போம். ஓகேவா? கீழே இருந்து பார்க்கச்சு இந்த பால்கனிலேருந்து நம்ம நின்றால் நான் கீழே இருக்கிறவங்க தெரியவாங்கன்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட் காம்பவுண்டு வால் போட்டிருக்காங்க. எவ்வளோ பெரிய வால் பாருங்கள். அப்போ எப்படி நம்ம நின்றா கூட கீழே தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து திமிங்கலத்தினுடைய எலும்புக்கூடு வச்சுருக்காங்க. இதோடைய வருஷன் பார்த்தா 26/2/1955 இது திமிங்கலம் வந்து கடற்கரை ஓரமாக தரம் ஒதுங்கியிருக்கு. மொத்தம் நீளம் வந்து பார்த்திங்கன்னா 92 அடி நீளம் கொண்ட ஒரு மிக பிரம்மாண்டமான ராட்சசை போல் இருக்கக்கூடிய திமிங்கலம் உடைய இப்போ எலும்புக்கூடு இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதோடைய வயதுன்னு நம்ம கணக்கெடுக்கும் போது ஒரு 400 வருடங்கள் வயது உடையதாக இது இருக்குது. இந்த திமிங்கலம் வந்து பால் கொடுக்கும் இனத்தை சேர்ந்தது. சூப்பராக இருக்குல்ல? என்ன ஒரு பிரம்மாண்டம்! பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. அவங்கள பார்த்தா கூட டீஸ் அழகா இருக்கீங்க சார். எப்படி சார் அவங்க மட்டும் தான் கவர் பண்ணேன். நீ ரவுடிடா. ஃப்ரெண்ட்ஸ், 92 அடி எப்படி இருக்கு பாருங்க. இன்னும் ஒரு பிரம்மாண்டம். ராட்சச திமிங்கலம் சொல்லுவோம்ல, அதுதான் 400. இதுக்கு ஒரு வயசு 400 இருக்குன்றாங்க. பால் கொடுக்கும் இனத்தை சேர்ந்தது. சூப்பரில் வேறு லெவல். இங்கே வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கீழே இருந்து பார்த்தோம்ல, அந்த இடமே தான். நம்ம இங்கே சரஸ்வதி லைப்ரரி வந்திருக்கோம். இது வந்து ரொம்ப காலத்துக்கு, அதாவது பழங்காலம்னு சொல்லுவோம்ல, அதோடைய உச்சம் சொல்லலாம் இதை. அந்த அளவுக்கு மிக பழமை வாய்ந்த ஒரு லைப்ரரி தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய இந்த சரஸ்வதி லைப்ரரி. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து
அந்த காலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஓலைச்சுவடி எல்லாமே இங்கே இருக்குது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் மியூசியமும் இருக்குது. அங்கே உள்ளே போயிட்டு அப்படி என்ன இருக்குன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாங்க போகலாம். ஒரே தலை, அதில் யானையும் இருக்குது, பசுமாடும் இருக்குது. சூப்பராக இருக்குது. அதுவும் கீழே அவங்க இல்லை, வரைந்த ஓவியம் நம்ம தலைக்கு மேலே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து சரஸ்வதி மஹால் அதை பற்றின நான் போயிட்டு நான் அங்கே எனக்கு நடந்த அந்த ஒரு பிரமிப்பும் எனக்கு ஏற்பட்ட அனுபவம் இதை பற்றி எல்லாமே இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம காலையில் இங்கே வந்திருந்தோம். காத்தால சொல்லியிருந்தேன் இங்கே ஆர்ட் கேலரி, பெல் டவர், சங்கீத மஹால், அப்புறம் கைவினைப் பொருட்கள், அப்புறம் இந்த சரஸ்வதி மஹால் இதெல்லாமே இருக்குது. இந்த தஞ்சாவூர் பேலஸ் இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ காலையில் வந்தோம். மணி இப்போது 3:30 மணி ஆகுது. ஒரு மொத்தத்தில் ஒரு 40 நிமிஷம் நம்ம ரெஸ்ட் எடுத்துருப்போம். மற்றபடி ஃபுல்லாகவே வந்து பார்த்து ரசித்து அப்படி தான் நம்ம எடுத்துருக்கோம். பட் இந்த 5 இடங்களும் பார்த்து இன்னும் முடிக்கலை. இன்னும் 2 இடம் பாக்கி இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா தர்பார் ஹால் அது ஒன்று இருக்குது. அதாவது வந்து மராத்தா தர்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடம் ஒன்று பார்க்கல, இனிமேல் தான் பார்க்க போகிறோம். ஸோ எதுக்கு நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த இடங்கள்லாம் நீங்கள் பார்த்துட்டு அவசரமாக மூவ் பண்ணி போகிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த இடத்துக்குன்னு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு நாள் ஒதுக்கிடுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக தேவைப்படும். நீங்கள் காலையில் வந்தீங்கன்னா சாயங்காலம் 5:30 மணி வரைக்கும் நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு நீங்கள் இருக்கலாம். டைமிங் கிடையாது. நீங்கள் இப்போ நாங்கள் காத்தால பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபஸ்ட்டு நம்ம போன இடம் வந்து பார்த்து ஆர்ட் கேலரி உள்ளே போயிருந்தோம் இல்லையா. உள்ளே போனோம், கொஞ்ச நேரம் இருந்தோம். வெளியே உள்ளே சாப்பிட்றதுக்கு ஃபுட் எதுவும் இல்லை. அதனால் திருப்பியும் வெளியே வந்து சாப்பிட்டு திருப்பி உள்ளே போனோம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஒரு முறை உள்ளே வந்துட்டு வெளியே போனால் திருப்பி டிக்கெட் வாங்கணுன்றதுலாம் கிடையாது. ஒரு நாள் இதுக்கு போய் நினைக்க வேண்டாம். மஸ்ட்டு விசிட். ஸோ அது ஒதுக்கிடுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சரஸ்வதி மஹாலுக்கு நம்ம போயிட்டு உள்ளே எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நான் சொல்கிறேன். உள்ளே போகும்போது எனக்கு வந்து சரி ஓகே, பழங்காலத்து நூல், லைப்ரரி இப்படின்றது தான் நமக்கு எல்லாருக்கும் மைண்ட் செட் இருக்கும். அப்படி தான் உள்ளே போனது. ஆனால் உள்ளே போன பிற்பாடு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரமிப்பு என்ன அப்படின்னா, அந்த காலத்து ஓலைச்சுவடிகளிலிருந்து அது என்ன ஒரு 5, ஒரு 10, ஒரு 30 அப்படின்றீங்களா, கிட்டத்தட்ட 70,000 ஓலைச்சுவடிகள் அந்த காலத்துது. ஓலைச்சுவடி எழுதுவோம்ல, அது ஓவியங்கள் அந்த காலத்தில் வந்து அந்த ஓவியங்களாகட்டும், அந்த டைமில் இருந்த மேப், நம்ம இந்தியாவுடைய இந்த இந்தியா மேப் இருக்குல்ல, அந்த டைமில் வேறு மாதிரி இருக்குது. ஸோ அது அப்புறம் வந்து இங்கே உள்ளுக்குள்ளே இந்த சில ஓவியங்கள் அதெல்லாம் வந்து பார்க்கும்போது அந்த பெயிண்டிங்ஸ், இன்றைக்கி நேற்று பெயிண்டிங் இல்லை, பழங்காலத்து பெயிண்டிங்கு, புகைப்படங்கள், அதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரமிப்பை நமக்கு கொடுக்குது. இப்படிலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம பார்த்து இதெல்லாம் வார்த்தையில் சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ், வார்த்தையில் சொல்லவே முடியாது. நான் சொன்னதில் 100% தான் இப்போ உங்களுக்கு உள்ள அவ்வளோ கடல் மாதிரி கொட்டி கிடக்கு. சில விஷயங்கள் நமக்கு வந்து அங்கே வந்து உள்ளுக்குள்ளே ஃபோட்டோஸ் எடுக்கவோ வீடியோஸ் எடுக்கவோ அனுமதி கிடையாது. அவ்வளோ அற்புதமான ஒரு இடம் அது. தவற விட்டுடாதீங்க, கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும், பார்த்தே ஆக வேண்டிய மிக முக்கியமான இடம் இது. ஸோ அதை பார்த்து முடித்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வச்சுருந்த அந்த ஆடைகள், அந்த பட்டு துணி, அப்போ அந்த காலத்தில் போட்டிருந்த துணிகள்
அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. ஓவியங்கள், அந்த பனை ஓலையில் வரைந்த ஓவியங்கள் இதெல்லாமே இருந்தது. இதில் ஸ்டோரின்னு பார்க்கும்போது பிரிட்டிஷ் காலத்தில் சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி இங்கே இருந்த அந்த மகாராஜா அவர்கிட்ட இவங்க கேட்டிருக்காங்க, பிரிட்டிஷ் உங்கள் கடை ஏதாவது ஒரு ஆசை இருக்கா அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு இந்த நூல்களும் இலக்கியம் சார்ந்த இந்த எந்த ஒரு விஷயமும் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இதிலிருந்து ஒரு சின்ன ஒரு தம்படி ஒரு விஷயம் கூட மிஸ் ஆகலை. இன்றைக்கும் அப்படியே பாதுகாக்கப்படுது. இசை சார்ந்த விஷயமாகட்டும், நம்ம தமிழ் சார்ந்த நூல்களாகட்டும். இங்கே நூலில் நான் இந்த ஓலைச்சுவடியில் கம்பராமாயணம், அந்த ராமாயணம் எழுதின அந்த பாடல்கள் எல்லாமே அதில் நான் பார்த்தேன். குறிப்புகள், கோவிலை பற்றின குறிப்புகள்லேருந்து எல்லா விஷயமும் அதில் இருந்தது. ஆச்சரியமாக இருக்குது நம்ம பார்க்கும்போது. பென் ஸ்டாண்டு, அதாவது அந்த காலத்தில் அந்த ஓலைச்சுவடியில் எழுதுவாங்க, அதை வைக்கிறதுக்கான ஸ்டாண்டு. இங்கு பாட்டில், அந்த காலத்தில் இந்த மயில் இருக்க தொட்டு எழுதுவாங்கள்ல அந்த இங்கு பாட்டில். இப்படி பல விஷயங்கள் நமக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. அவ்வளோ பார்க்க ஆச்சரியங்களும் நமக்கு வியப்பூட்டும் வகையில் இருக்குது. இது எல்லாருமே கொண்டு போய் காமிக்கிற இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன்ஸ், நமக்கு இன்றைக்கி இருக்க நம்ம சங்கதிகள் அத்தனை பேரும் அதை பார்க்கணும். இப்படிலாம் இருந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு வாங்க. ஸோ ஒரு அற்புதமான சரஸ்வதி மஹால் பார்த்தோம். அப்புறம் இன்னொரு முக்கியமாக சொல்ல நினச்சேன், இது இங்கே ஆடியோ விஷுவல் லைப்ரரின்னு ஒன்று இருக்குது. நமக்கு சினிமா தியேட்டரில் போய் படம்லாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி இங்கே தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான சில விஷயங்களை நமக்கு அழகாக காமிக்கிறாங்க. ஒரு 1/2 hour தான், ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதை மிஸ் பண்ணாதீங்க. அந்த தொகுப்பு ரொம்ப அழகாக நமக்கு பிரமிப்பூட்டும் வகையில் ஒவ்வொன்றும் அமைஞ்சிருக்கு. நமக்கு தெரியாத விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க. சரி வாங்க, இப்போ நம்ம மராட்டி தர்பாரை போயிட்டு அங்கே எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ரைட், லெட்ஸ் கோ.